2026ஆம் ஆண்டு இந்தியா நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் சுற்றுலா விசாவை மீண்டும் தொடங்குவதன் மூலம் நேரடி விமானங்கள் மற்றும் விசா வசதி மூலம் மக்களுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் மோடி ஆகிய இருவரும் ஆலோசித்தனர். மேலும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பயங்கரவாதம், உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் என்றும், சீனாவின் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கான தலைமைத்துவத்திற்கும் தியான்ஜின் உச்சி மாநாட்டிற்கும் பிரதமர் மோடி ஆதரவை தெரிவித்தார் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் பேரழிவு ஏற்பட்டது பற்றி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வேதனை தெரிவித்தார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவை பாதுகாப்பதில் தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களின் நேர்மையையும் செயல்திறனையும் நாட்டிற்காக செய்ததையும் நினைவு கூர்வதாக தெரிவித்தார். மேலும் UPSC போன்ற கடினமான தேர்வுகளின் தகுதி பட்டியலில் பெயர் இடம்பெறாத மாணவர்களுக்காக பிரதிபா சேது என்னும் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் நாடு முழுவதும் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் பேரழிவு ஏற்பட்டதற்கு வேதனை தெரிவித்தார். நல்லம்பல் ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அள்ளுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் லாரியை சிறைப்பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள நல்லம்பல் ஏரியில் ரயில்வே பாதை அமைத்தல், உயர்கல்வி நிறுவன கட்டுமானம், 4 வழிச்சாலை அமைப்பு உள்ளிட்டவற்றுக்கு அரசு துறையின் அனுமதியின்படி மணலை ஒப்பந்த நிறுவனத்தினர் எடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் இங்கு அளவுக்கு அதிகமான ஆழத்தில் மணல் எடுப்பதாகவும் இதனால் தங்களுக்கு பாதிப்பு நேரும் என கூறி ஏரி அருகே உள்ள கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மணல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த காவல்துறையினர், பொதுப்பணித்துறையினர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து காரைக்காலில் பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 2 நாட்களுக்கு முன்பு விமர்சனம் செய்துள்ளார். இதற்கு நாடு முழுவதும் பாஜகவினர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதிய பேருந்து நிலையம் அருகே பாஜக இளைஞரணி சார்பில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த கிளிஞ்சல்மேடு எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி திருப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் எல்லையம்மனுக்கு புனித நீர் எடுக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் குடங்களில் புனித நீரையும் முளைப்பாளிகளையும் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனத்துடன் நடைபெற்ற புனித நீர் ஊர்வலத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஜெர்மனியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றார். இதனையடுத்து ஜெர்மனி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது, ஜெர்மனியில் உள்ள தனது தமிழ் குடும்பத்தினர் தன்னை பாசத்துடன் வரவேற்றனர் என்றும், தமிழ்நாட்டின் சாதகமான அம்சங்களை வெளிப்படுத்தி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி வந்துள்ளதாகவும்,
முதலீடுகளை ஈர்த்து பிரகாசமான எதிர்காலத்தை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்த பெருமையுடன் சென்றுள்ளதாக தெரிவித்தார். நடப்பாண்டின் முதல் மேகவெடிப்பு நிகழ்வு சென்னையில் ஏற்பட்டுள்ளதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் சென்னையில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் சென்னையில் இந்த ஆண்டில் முதல் முறையாக மேகவெடிப்பு ஏற்பட்டதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் எம்பிக்கள் சம்பளம் குறைப்பை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் போராட்டக்காரர்கள் அரசு கட்டிடங்களுக்கு தீ வைத்ததில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்தோனேசியாவில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. ஆனால் எம்பிக்களுக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது. எனவே எம்பிக்களின் சம்பளத்தை குறைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மக்காசரியில் உள்ள நகர்மன்ற அலுவலகம், காவல் நிலைய தலைமையகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனால் அந்த கட்டிடம் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் 3 அரசு ஊழியர்கள் உடல் கருகி உயிரிழந்தும் 5 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஏழு ஆண்டுகளுக்கு பின் சீனா சென்ற பிரதமர் மோடி ஹாங்காய் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரதமர் மோடி சீனா புறப்பட்டு சென்ற நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பின் அந்நாட்டிற்கு சென்ற பிரதமருக்கு தியான்ஜின் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் அங்குள்ள ஹோட்டலுக்கு சென்ற பிரதமரை வரவேற்கும் விதமாக இந்திய பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று ஹாங்காய் மாநாட்டில் பங்கேற்கிறார். நவம்பரில் இந்தியா வர இருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பயணத்தை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பரில் இந்தியா வர இருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பயணத்தை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக பிரச்சனையால் டிரம்ப் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தினேன் என்று டிரம்ப் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் இந்தியா அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. முன்னதாக ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவிற்கு டிரம்ப் 50% வரி விதித்தார். இந்நிலையில் ஹாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது இந்தியா பயணத்தை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.